அவா என்டர்டெயின்மெண்ட் மற்றும் 24 ஃப்ரேம் ஃபேக்டரியுடைய தயாரிப்புல தமிழ்நாட்டுல சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்ணக்கூடிய திரைப்படம் தான் கண்ணப்பா. விஷ்ணு மாஞ்சு அவங்களுடைய நடிப்புல வெளியாக போகுது. இந்த படத்தினுடைய பிரஸ் மீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றிகள். முதல மேடைக்கு வந்து சுப்ரீம் ஸ்டார் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சக்கூடிய திரு சரத்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். அடுத்தபடியாக முக்கியமான கதாபாத்திரத்தை நடிச்சிருக்கக்கூடிய திரு சம்பத் ராம் அவர்களை மேடை கழிக்கிறோம். இந்த படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணக்கூடிய சக்தி பிலிம் ஃபேக்டரியினுடைய ஃபவுண்டர் திரு சக்தி வேலன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். படத்தினுடைய எடிட்டர் திரு ஆண்டனி அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். நன்றி. படத்தோடைய பேரை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதையா இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடி பல படங்கள் பல வருஷன்ல இருந்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு தேவையான விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸோட பேன் இந்தியா மூவியா இந்த படத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ கதாநாயகனாக விஷ்ணு மாஞ்சு அண்ட் மோகன் பாபு அவர்களோடு சேர்ந்து பிரபாஸ் அண்ட் சரத்குமார் அவர்கள், அக்ஷய்குமார், மோகன்லால் அவர்கள், காஜல் அகர்வால் மற்றும் பலர் இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அந்த படத்துக்கு வந்து ஆண்டனி அவர்கள் எடிட்டர். அண்ட் இந்த படத்துல தமிழ்நாட்டுல வந்து சக்தி பிலிம் ஃபேக்டரி அவங்க தான் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஸோ படத்தை பத்தின நிறைய விஷயங்கள் பகிர்ந்ததுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த இந்த படத்தை வந்து ஜூன் 27 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே லாஸ்ட் வீக் வந்து ரஜினி சார் படத்தை பார்த்துட்டு பாராட்டி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸ்ல இருந்து படத்தினுடைய மேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ அதுவே வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பா படக்குழுவினருக்கு இருந்திருக்குது. அண்ட் ரஜினி சார் வந்து இன் அண்ட் அவுட் எல்லாமே வந்து பார்த்து அதை வந்து டீட்டெயிலா வந்து பேசியிருக்கிறாரு படத்தை பத்தி. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்படின்னு பல செலிபிரிட்டிஸ் பார்த்துருக்குறாங்க. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்காகவும் இந்த படம் வந்து படம் ஸ்கிரீன் பண்ண போறாங்க. அந்த இந்த படத்தினுடைய புராண கதையை எடுத்து இப்பத்திய வேர்ஷன்ல எல்லாரும் வந்து சொல்லும் போது பிரபாஸ் அவர்கள் வந்து ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாருமே இருக்காது. எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் த மூவின்ற மாதிரி டீட்டெயிலா தான் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் அமைச்சிருக்கிறாங்க. அந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் டேவிஸ் அவருடைய இசையில அது ஒன்னொன்னுமே வந்துட்டு அவ்வளவு அற்புதமா வந்திருக்குது. ஸோ படத்தை பத்தியும் அவருடைய கதாபாத்திரத்தை பத்தியும் பேசுறதுக்காக முதல்ல நடிகர். ஸோ அதுக்கு முன்னாடி மேடையில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மேடையில் இருக்கவங்களோட அனைவரும் எழுந்திருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ எடுக்கணுன்றவங்க எடுத்துடுங்க. நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஓகே சொன்னீங்கன்னா நான் வந்து பேச கூப்பிடலாம். நன்றி. முதலாவதாக நடிகர் சம்பத் ராம் அவர்களை பேசுவார் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல கதாபாத்திரங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்ல வந்திருக்கிறீங்க சார். ஒரு சில வார்த்தைகள். இங்க வந்திருக்கிற மீடியா பிரஸ் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே இந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் இருக்கிற சரத்குமார் சாருக்கு என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட அரசுலேருந்து இந்த பயணம் ஆரம்பிச்சு இது 8வது படம் அவரோட நடிக்கிறேன். பல வெற்றி படங்கள்ல அவரோட நான் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்கேன். இந்த படத்துலையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். உங்களுக்கு நன்றி சார். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அரசு படம் முடிஞ்சோன்னா அவர் வந்து எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் சார்கிட்ட அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஏதாவது நல்லா கேட்டு கொடுங்கன்னு சொல்லி என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். இதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி சார் சைனாவ் அப்படிங்கிற ஒரு கன்னட படம் நான் பண்ணும்போது அவர் தான் அந்த படத்தோட எடிட்டர். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் அவரோட எடிட்டிங் வருது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு எடிட்டர், எல்லாருக்கும் தெரியும். இந்த படத்துல அவர் ஒர்க்கு வந்து அந்த அளவுக்கு பேசப்படும். லாஸ்ட் சனிக்கிழமை ஹைதராபாத்ல நடந்த இந்த கண்ணப்பா திரைப்படத்தோட ப்ரீ லான்ச் ஈவெண்ட் வந்து அவ்வளோ கிராண்டா நடந்தது. அதாவது அந்த ஈவெண்ட்டே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு திரைப்படத்தை முன்ன பார்த்த மாதிரி ஒரு
ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் பிரபாஸ் சார் இந்த படம் வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படம் டைம் போறதே தெரியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்குன்னு படம் பார்த்தோம் எல்லாமே. அதாவது நம்ம சும்மா சொல்றதுக்கும் அடிமனசுன்னு சொல்றதுக்கும் நிச்சயமா நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் பார்த்த ஒரு 3-4 பேர் தான் பேசினாங்க அதை பத்தி. அடிமனசு வந்து அவ்வளோ சந்தோஷமாகவும் அவ்வளோ நம்பிக்கையாகவும் இந்த படத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. நிச்சயமா இந்த படம் வந்து 100% ஒரு வெற்றி படமா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமா இருக்குன்னு நான் அனுபவமா சொல்றேன். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் டேவிஸ் சி உண்மையிலே அவர் ஒரு ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு விழாலேயே வந்து கலந்து கலக்கினாரு ஹைதராபாத்ல. அந்த அளவுக்கு அவரோட சாங் வந்து எல்லாருமே ஏத்துது. சரசா கூட அந்த சாங் ஒன்மோர் போடுங்க அப்படின்னு அவருக்காக ஒன்மோர் கூட பாடி காமிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி இதோட ஆர்ஆர் வந்து எக்ஸ்ட்ராடரியா வந்திருக்கு அப்படின்னு படம் பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க. நிச்சயமா இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படமா இருக்கும். இந்த மொத்த குழுவே இன்னைக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஈவெண்டா நடத்தலான்னு தான் இருந்தாங்க. பட் இந்தியா முழுக்க பல நகரங்களுக்கு போய் இந்த படத்துடைய ப்ரீ லான்ச் ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால அதுக்கடுத்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுறதுனால இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த சின்ன குழு மட்டும் நாங்கள் மட்டும் வந்திருக்கோம். இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த மாதிரி படங்கள் சரித்திர முக்கியத்துவம் வாழ்ந்த படங்கள் வந்து இது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாதான் இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு படமா அமையும். அதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த படத்தை எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்த்து உள்ள போயிட்டாங்கன்னா நிச்சயமா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது போக விற்க வேண்டியது உங்களுடைய கையில தான் இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. இந்த படத்துடைய ப்ரொடியூசர் நடிகர் மோகன் பாபு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தை நான் இல்லை. 2002 அவரை முதல்ல சந்திச்சேன். என்னோட நண்பன் கோல ஆனந்த் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அன்னிலிருந்து தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி விஷ்ணு மன்சூஸ் அவருடைய முதல் படம் தானே விஷ்ணு அப்படிங்கிற தெலுங்கு படத்துல ஒரு சின்ன படத்துல வாழ்க்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காயத்ரி அவர் ஹீரோ பண்ண படத்துல வாழ்க்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்திருப்பாரு. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணா நிச்சயம் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமா நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி திருப்பதியில போய் பார்ப்பேன். அவர் எப்பாவது காலாஸ்தி வந்தோம்னா அங்கே போய் பார்ப்பேன். ஹைதராபாத்ல போய் பார்ப்பேன். சென்னையில் அவர் இருக்கும்போது சென்னையில் வந்து பார்ப்பேன். இப்படி அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அட்லாஸ்ட் ஒரு நல்ல ரோல் ஒரு நல்ல படத்துல அதுவும் இவ்வளோ ஸ்டார் காஸ்ட் பிரபாஸ் சார் இருந்து அக்ஷய்குமார் சார் இருந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள ஒரு படத்துல எனக்கும் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாரு. ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் தெலுங்குல இது வந்து எனக்கு 10வது இல்லை 11வது படம் நினைக்கிறேன். எனக்கு தனியா ஒரு போஸ்டர் போட்டது இந்த படத்தோட. ஏன்னா அதுக்கு நான் மிகப்பெரிய ஒன்று நான் கடமைப்பட்டிருக்கேன். மோகன் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ என் கேரக்டருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கேரக்டர் சென்டர் போட்டு என் கேரக்டர் பற்றி ஒரு போஸ்டர். ஸோ இது இவ்வளோ பெரிய படத்துல எனக்கு கிடைச்சி வந்து உண்மையில அந்த ஆண்டவனுடைய அதுதான் நான் சொல்லணும். நிச்சயமா இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள்.